ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட தவம் இருக்கிறாங்க. இவங்க தவத்தை பார்த்த கடவுள் என்ன பண்ணுறாரு, நேரடியாக காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, ஆனால் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அதே போல் 2 பங்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். கடவுள் சொன்னார். இதை கேட்டோன்னே கணவன் மனைவி 2 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்க, என்ன கேட்கலான்னு யோசனை பண்ணுறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் என்ன கேட்கலாம், வைரத்தில் கேட்கலாமா, வீடு கேட்கலாமா, இல்லை வாகனம் கேட்கலாமா, இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் கேட்கலாமான்னு 2 பேரும் ரொம்ப நேரம் யோசனை பண்ணுறாங்க. வேண்டாம் வேண்டாம், இது நம்ம எது கேட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 2 பங்கு போகும், அதனால் இது எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேரும் யோசனை பண்ணுறாங்க. யோசனை பண்ணிவிட்டு ஒன்று கேட்டாங்க கடவுள்கிட்ட. என்ன கேட்டாங்கன்னா, என்னுடைய ஒரு கண்ணு தெரியாமல் போகணும், என்னோட ஒரு கண்ணு குருடாக போகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டாங்க. எதனால் இப்படி கேட்டாங்கன்னா, ஒரு கண்ணு தெரியாமல் போனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 2 கண்ணு தெரியாதுல்ல, அதுக்காக அப்படி கேட்டாங்க, கடவுள்கிட்ட கேட்டாங்க. இதை கேட்டோட கடவுளுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. சரின்னு வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்தாரு கடவுள்.